வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் நடிகர் சிங்காரவேலன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு கலை தொடர்பு என்னன்னா சேவையாட்டம். இந்த சேவையாட்டம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு மலைவாழ் மக்கள் ஆடுகின்ற ஆட்டத்தை போன்று தோட்டத்தில் இருக்கும். இந்த ஆட்டம் திருமாலை வழிபடுகின்ற பக்தர்கள் ஆடக்கூடிய ஆட்டம். திருமாலை நேசிக்கின்ற, திருமாலை வழிபடுகின்ற அந்த திருமால் நாமத்தை போட்டுன்னு அவருக்காக ஆடப்படுகின்ற ஆட்டம் இந்த சேவை ஆட்டம். இது எங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதை அருகில் உள்ள மாவட்டங்களில் ஆடப்படுகின்ற ஆட்டம். இதில் என்ன சிறப்புன்னா, ஆட்டம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஒன்று உரிமை, இன்னொன்று புல்லாங்குழல். புல்லாங்குழலை வாசிக்கின்றவர் தான் அந்த இசைக்குழுடைய இயக்குனர், வாத்தியார். அது குறிப்பாக சொல்ல போனால் வாத்தியார்னு தான் சொல்லுவாங்க. அவர் புல்லாங்குழல் வாசிப்பார். அந்த புல்லாங்குழலுக்கு ஏற்றவாறு உரிமை சொல்லுவோம், இப்படி வரும். இதுல என்ன அடவன் கேட்டீங்கன்னா வட்ட அடவை போடுவாங்க. கையில ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, தலையில ஒரு தலப்பாக இருக்கும், மார்பு சட்டை இருக்கும், அதுல ஒரு பெருக்கல் குறி வரும், வேட்டி கட்டிருப்பாங்க, அதுல பஞ்சவேஷம் கட்டியிருப்பாங்க, மயில் இறகை மேல சொருகியிருப்பாங்க. அந்த பஞ்சவேஷ்டிக்கு மேலே மயிலிறகை கோத்து தோரணமாக கட்டியிருப்பாங்க. கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஆட்டத்தை பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் 2 வகையான சேவையாட்டம் இருக்கு. வடக்குத்தி ஆட்டம், தெற்கத்தி ஆட்டம். வடக்குத்தி ஆட்டத்துக்கும் தெற்கத்தி ஆட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆட்டங்கள் ஒன்றே, ஆனால் அவங்க பண்ற அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் வேற. எப்படின்னா இந்த கிராஸ் போட்ட பெல்ட் மாதிரி போடுவாங்கன்னு சொன்னால, அதில் ஒரு செம்பு பட்டயம் இருக்கும், அது நெஞ்சில் இருக்கும். அதே போல தலையில தலப்பா கட்டிருப்பாங்க, அந்த தலப்பாக்கு மத்தியிலும் ஒரு செம்பு பட்டை இருக்கும். பாருங்க நேயர்களே, இந்த ஆட்டம் ரொம்ப வித்தியாசமான ஆட்டம். இது நம்ம மாவட்டத்தினுடைய சிறப்பான ஆட்டம். இதை நாம் கண்டுகளிப்போம். இதன் பெயர் சேவை ஆட்டம்.